அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் வணக்கங்கள். ஜூலை மாதம் 31ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 119ஆம் சங்கீதம் 46ஆம் வசனம். 119:46. நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன் என்று தாவீது எழுதியிருக்கிறார். தாவீது கர்த்தரின் சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவதாக கூறுகிறார். கர்த்தருடைய சாட்சிகளை பற்றி அநேக இடங்களில் நம் வேதாகமத்தில் இருக்கிறது, வாசிக்கிறோம். தாவீது 119ஆம் சங்கீதங்களில் அநேக வசனங்களில் இதை பற்றி கூறியிருக்கிறார். கர்த்தருடைய சாட்சி மிகவும் உண்மை உள்ளவைகள். அவருடைய சாட்சிகள் என்றைக்கும் நிற்கும். அது சத்தியமும் பேதைகளை ஞானியும் ஆக்கியிருக்கிறது. அது நீதியும் மகா உன்னதமானதாக இருக்கும். அது போதிக்கிறதாகவும் காணப்படுகிறது. அவர் சாட்சிகளை கைக்கொண்டு முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சாட்சிகளினால் தாவீது அடையும் நிலைகளை காணலாம். கர்த்தருடைய சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறார். அவர் பற்றுதலாக இருக்கிறார். அது அவருக்கு இன்பமாக இருக்கிறது. அதை அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். தாவீதின் இருதயம் கர்த்தருடைய சாட்சிகளை சார்ந்து காணப்படுகிறது. அவருடைய கால்களை கர்த்தருடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்புகிறார். கர்த்தருடைய சாட்சிகளை அவர் சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரின் சாட்சிகளை அவர் அறிந்திருக்கிறார். தாவீது பற்றுதலாய் இருக்கிறார். அது அவருக்கு இன்பமாய் இருக்கிறதாக கூறுகிறார். இப்படியாக கர்த்தருடைய சாட்சிகளை ராஜாக்களுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வெட்கப்படவில்லை என்றும் அவர் கூறுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கர்த்தரின் சாட்சிகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், ருசித்து கொண்டிருக்கிறோம். இவைகளை நாம் பழகும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களை விசுவாசித்து தாங்களும் அனுபவிப்பார்கள். அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்கள் பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் கூறினது மட்டுமல்லாமல் அவருடைய தலைமுறையாக கர்த்தரின் சாட்சிகளை எடுத்து செல்வார்கள். அதனால் பலனை பெறுவார்கள். அவைகளை விட்டு விலகாமலும் இருப்பார்கள். தாவீது எப்படி தைரியமாக வெட்கப்படாமல் ராஜாக்களுக்கு கூட எடுத்து சொன்னாரோ அதே போல் நாமும் தைரியமாக பேச வேண்டும். ஜெபம். ஆம் சுவாமி, நாங்கள் தைரியமாக உங்களுடைய சாட்சிகளை கூறி அநேக ஆத்துமாக்களை உங்களுடைய சேர்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. அவர்கள் தங்கள் கடைசி பயணத்தை நடத்தி இலக்காகிய பரலோகம் வந்து சேர உதவி புரியும் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவரை கேட்டுக்கொள்கிறேன் பரம தகப்பனே. ஆமென்.